शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। श्रीगुरुभ्यो नमः। अपि च प्रतिषेधचोदना विषयस्यात् प्रतिषिद्धकर्मणः फलगर्भिनिवृत्तिरेव सा न नियोगो न च तस्य गोचरः. இந்த ஸ்லோகத்தினுடைய அவதாரிக அபிச்ச நியோகோ வா பாவனா வா யத்யப்யபியுபகம்யதே ததாபி கர்மகாண்டேபி ந சர்வத்ர தத் சம்பவः நிஷேதவாக்கியேஷு தத் அனிரூபணாத் இத்யாஹ. பிராபாகர மதத்துல விதிவாக்கியங்கள் நியோகத்தை சொல்லக்கூடியது, பாட்ட மதத்துல பாவனையை சொல்லக்கூடியது. இது ரெண்டும் வந்த உபனிஷத்துல வாக்கியார்த்தம் இல்லைன்னு சொல்லி முடிச்சிருக்கார். கர்மகாண்டத்தில் எப்படியாவது இருக்கட்டும், நியோகமோ வாக்கியார்த்தமா இருக்கட்டும், வாக்கியார்த்தம் நியோகம்னா வாக்கியங்கள் எல்லாம் நியோகத்தை சொல்லக்கூடியது, இல்லைன்னா பாவனையே சொல்லக்கூடியது, எப்படியாவது இருக்கட்டும். உபனிஷத்துல வந்தால் உபனிஷத்துல அப்படி கிடையாது சொல்லி முடிச்சிருக்கார். அதுக்கு மேல சொல்றார், கர்மகாண்டத்துல இருந்தாலும் நியோகோவா பாவனாவா யத்யப்ய அபியுபகம்யதே, இது ரெண்டுத்தையும் ஒத்துண்டு போனாலும் கர்மகாண்டத்திலும் சர்வத்திர தத் சம்பவः நாஸ்தி, எல்லா இடத்திலும் இந்த மாதிரி சொல்ல முடியாது. நியோகம் வாக்கியார்த்தம் இல்லைன்னா பாவனைவ வாக்கியார்த்தா, அந்த மாதிரி சொல்ல முடியாதுன்னு காமிக்கிறார். அபிதத் பிரதிஷேத சோதனா விஷயஸ்யாத் பிரதிஷித்த கர்மணः. பிரதிஷேத சோதனா விஷய, பிரதிஷேத சோதனா நிஷேத வாக்கியங்கள் அர்த்தம். மா ஹிம்ஸ்யா சர்வா பூதானி ந களஞ்சம் பக்ஷயே ந அனர்தம் வதே, இப்பேற்பட்ட நிஷேத வாக்கியங்கள் இருக்கே, இந்த வாக்கியங்களுக்கு இந்த வாக்கியங்களால சொல்லக்கூடிய விஷயம் என்ன? அபிச்ச பிரதிஷேத சோதனா விஷயः ஸ்யாத் பிரதிஷித்த கர்மணः ஃபலகர்ப்பி நிவர்த்திரேவ. ஃபலகர்ப்பி நிவர்த்தி அது என்ன? ஃபலகர்ப்பி நிவர்த்தின்னு சொன்னால் ஃபல பிரார்த்தனா ஔதாசீன்ய ரூபா உபரதி அர்த்தம் போட்டிருக்கார். ஃபல பிரார்த்தனா ஔதாசீன்யம், ஃபல பிரார்த்தனை பண்ணாம இருக்கிறது. பிரதிஷித்த கர்மத்தினுடைய ஃபல பிரார்த்தனா ஔதாசீன்யம், ஃபல பிரார்த்தனையும் கிடையாது, ஔதாசீன்யம் வந்திருக்கு. அப்படின்னா ஏதாவது நிஷித்தமான கர்மாவை பண்றதுக்காக ஒருத்தன் ஆரம்பிக்கிறான். அப்பொழுது இந்த சாஸ்திரார்த்தத்தை கவனிக்கிறான். இந்த சாஸ்திரார்த்தம் நிஷேத வாக்கியார்த்தம் கவனிச்ச உடனே என்ன பண்றான்? எது பண்ணணும்னு நினைச்சானோ அதை வேண்டான்னு விட்டுடுறான். இப்படித்தானே? இது நிஷித்தம் என்றத சொல்லப்பட்டிருக்கு, தர்மசாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. தெரிஞ்ச உடனே அது பண்ண வேண்டாம், அதுல இருந்து விலகி வந்துருச்சு, ஔதாசீன்யம் வந்து போச்சு. புதுசா ஏதாவது பண்றது கிடையாது. எது பண்ணணும்னு ஆசைப்பட்டானோ அது பண்ண போறதில்லை. அதுதான் சொன்னார், பல பிரார்த்தனை ஔதாசீன்ய ரூபா உபரதி. உபரதிஹி, அதுல இருந்து உபரதி வருது, அதை விட்டு வெளியில் வருது. இதுதானே அங்க நடக்கிறது. அதனால பிரதிஷித்த சோதனைக்கு என்ன விஷயம்? பிரதிஷித்த சோதனால் நிஷேத வாக்கியம். நிஷேத வாக்கியத்தால எதை சொல்லப்படுறதுன்னு கேட்டால் பிரதிஷித்த கர்மணः ஃபலகர்ப்பி நிவர்த்திரேவ தத்ர வாக்கியார்த்தः.
தான் ந நியோகோ நகதஸ்ய கோச்சரா. இப்போ பிரவருத்தி ஔதாசீன்யம் சொல்றத நியோகம் இல்ல, நியோகத்தினுடைய விஷயமும் கிடையாது. அதனால நீங்க நியோகம் வாக்கியார்த்தம் சொன்னாலும் பாவனா வாக்கியார்த்தம் சொன்னாலும் எல்லா இடத்திலும் இது கிடையாது காமிக்கிறார். அதுக்கு அடுத்த ஸ்லோகம், நனு கதம் நிவர்த்திரேவ நயர்த்தா இத்தியாஸ்ரீயதே பர்யுதாசவருத்தேரபி சம்பவாத் இதி சேத் சத்யம் அத்திர சா ந சம்பவதி இத்யாஹ. இப்போ பர்யுதாசம் ஒண்ணு இருக்கு. ஒருத்தர் கேட்கிறார், மேல கேள்வி கொண்டு வர்றார், எல்லா இடத்திலும் நிஷேத ஸ்தலத்துல நிவர்த்திரேவ நயர்த்தா சொல்ல முடியாது. நிஷேத வாக்கியமா இருந்தா கண்டிப்பா ஒரு நஞ்சு இருக்கும். ந களஞ்சம் பக்ஷே ந அனர்த்தம் வதே, அந்த நான் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்? நிவர்த்திரேவ அர்த்தா நீங்க சொன்னாரு. அப்படி சொன்னோம்னால் அது சரியா வராது. ஏன்னா சில இடத்துல பர்யுதாசு அப்படி சம்பவதி. பர்யுதாசா அது என்ன? பர்யுதாசன்னா என்னன்னு காமிக்கிறார். நஞஹ ஸ்வசம்பந்தி பதார்த்த வஸ்துனோ நிவர்த்திரர்த்த சஹஜ பிரசித்திதா அனீக்ஷணாதோ விரத சப்த சங்கதே பரப்பிரயுக்தா கலு மானசீ கிரியா. நஞஹ ஸ்வசம்பந்தி பதார்த்த வஸ்துனோ நிவர்த்திரர்த்த சஹஜ பிரசித்திதா. இந்த நஞ்சு இருக்க, நஞ்சினால் நாங்கிற வார்த்தை, அந்த நஞ்சு என்ன பண்றது? இந்த நஞ்சுக்கு எங்க அன்வயமோ அதனுடைய விபரீதத்தை காமிக்கிறது. நஞ்சுக்கு எங்க அன்வயமோ அதனுடைய விபரீதத்தை காமிக்கிறது. இது ஒரு சப்த சுபாவம். நஞஹ ஸ்வசம்பந்தி பதார்த்த வஸ்துனோ நிவர்த்திரர்த்தா சஹஜ பிரசித்திதா, இப்படிதான் பிரசித்தி இருக்கு. சுவசம்பந்தியான பதார்த்தத்தினுடைய வஸ்துவினுடைய நிவர்த்தி, அந்த நிவர்த்தி தெரியுது. ஆனால் சில இடத்துல அனீக்ஷணாதோ விரதசப்த சங்கதே பரப்பிரயுக்தா கலு மானசீ கிரியா. அனீக்ஷணாது அது என்ன அனீக்ஷணம்னு கேட்டா, தர்மசாஸ்திரத்துல ஒரு இடம் வருது, நாதகஸ்ய விரதம் சொல்லி. நாதகன்னா யாரு? சமாவர்த்தனம் முடிச்ச அப்புறம் விவாகம் நடக்கிற வரைக்கும் இருக்கிற சமயம், அதுதான் ஸ்நாதகத்துவம். சமாவர்த்தனம் ஆயிடுத்து அப்படின்னா பிரம்மச்சரியாசிரமம் முடிஞ்சு போச்சு, சமாப்தம். பிரம்மச்சரியாசிரம சமாப்தா. பிரம்மச்சரியாசிரமத்திலிருந்து வெளியில் வந்துருச்சு. ஆனால் கார்ஹஸ்தியம் இன்னும் ஆரம்பிக்கல. இப்ப இவன் எந்த ஆசிரமத்தில் இருக்க கேட்டா எந்த ஆசிரமத்திலும் இல்ல. அந்த சமயத்துல ஸ்நாதகன் சொல்றது. ஸ்நாதகன் அவனுடைய பேர். அந்த ஸ்நாதகனுக்காக சில விரதங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு கான்டெக்ட், அந்த கான்டெக்ட்ல சத்திய விரதம் இத்தி உபக்கிரமியா இருக்கு. சத்திய விரதம் உபக்கிரமம் இருக்கு. அந்த கான்டெக்ட்னுடைய ஆரம்பத்தில் சத்திய விரதம்னு வரும். அப்புறம் நேக்ஷேதோத்யந்தம் ஆதித்யம் நாஸ்தஞ்சந்தம் கதாச்சனா, இப்படி ஒரு ஸ்லோகம் வருது. நேக்ஷேதோத்யந்தம் ஆதித்யம், உத்யந்தம் ஆதித்யம் ந ஈக்ஷேதா. இது நிஷேத வாக்கியமா? என்ன இது என்ன சொல்றது? சந்தேகம் வேண்டாம். ஆமா, நிஷேத வாக்கியம் தான் சொல்லி சொன்னா சரிப்பட்டு வராது. ஏன் கேட்டா, ஆதித்யஸ்ய ஈக்ஷணம் ந கர்த்தவியம் என்ன தெரியுது? ஈக்ஷணம்னா பாக்குறதுன்னு அர்த்தம். ஆதித்யனே சூரியனே பார்க்க கூடாது, இதுதான் விரதம். அப்படி சொல்ல முடியுமோ? முடியாது. ஏன் முடியாதுனால், விரதம் சொன்னா என்ன? ஏதோ ஒரு பண்ண வேண்டிய விஷயத்தை தானே விரதம்னு சொல்றது. இது உனக்கு விரதம்னு சொன்னால் ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் தெரியுது. இங்க ஆதித்யனுடைய ஈக்ஷணம் நகர்த்தவியம், ஆதித்யனே பார்க்க கூடாதுன்னு சொன்னால் அது பார்க்க கூடாதுன்னு மட்டும் அர்த்தமா வச்சுக்க முடியாது. அப்படி சொன்னால் அங்கே பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. அதனால என்ன பண்றதுன்னு கேட்டா, அங்கே ஒரு லட்சணையினால
அனீக்ஷண சங்கல்ப கர்த்தவியா ஒரு வாக்கியார்த்தத்தை சொல்றது. அனீக்ஷண சங்கல்பம். ஆதித்யத்தை ஈக்ஷணம் ந கரோமி ந கரிஷ்யே அப்படி ஒரு சங்கல்பம் பண்ணணும். அந்த சங்கல்பத்தினால ஏதோ சில பாபங்கள் விலகிறதுன்னு பலன் சொல்றது. ஏதாவதாகி ஏனசா வியுக்தோ பவதி, ஏதாவதாக ஏனசா வியுக்தோ பவதி, இப்படி எல்லாம் அர்த்தவாதங்கள் எல்லாம் இருக்கு. அதனால பாப நிவர்த்தி இருக்குன்னு சொல்றது. சரி, இப்ப பாபம் நிவர்த்திக்காக இவன் ஏதாவது பண்ணியாக விரதம் இருக்கு. அப்ப அதனால அங்க விரதசப்த சங்கதே அனீக்ஷணாதோ விரதசப்த சங்கதே பரப்பிரயுக்தா கலு மானசீ கிரியா. அங்க மானசீ கிரியை, மானசிகமான ஒரு கிரியையை விதிக்கிறதுன்னு சொல்லி ஆகும். இல்லைன்னா விரத சப்தத்தோட பொருத்தம் இருக்காது. அதனால அனீக்ஷணம் கர்த்தவியம். அனீக்ஷணம் கர்த்தவியம் சொன்ன என்ன அர்த்தம்? ஈக்ஷணம் நகரோமி அப்படி ஒரு சங்கல்பத்தை பண்ணணும். இது பர்யுதாசம்னு பெயர் இதுக்கு. இது பிரதிஷேதம் இல்லை, பர்யுதாசம். இப்படி அன்வயம் பண்ணி அப்படின்னா நிஷேத வாக்கியத்தை பார்த்தா நிஷேத வாக்கியம் மாதிரி இருக்கும். ஆனா நிஷேதம் என்ற வாக்கியார்த்தத்தை ஒத்துக்காமல் ஒரு விதி வாக்கியத்தை மாதிரி கொண்டு வர்றது. அதுக்காக அந்த நன்னினுடைய அன்வயம் வேற இடத்துல பண்றது. ஈக்ஷணாபாவம், ஈக்ஷண கிரியையோட அன்வயம் பண்ணி ஈக்ஷணாபாவத்தை பண்ணணும். ஈக்ஷணாபாவத்தை பண்ணணும், ஈக்ஷணாபாவ சங்கல்பத்தை பண்ணணும். அப்படி ஒரு அர்த்தம் கொண்டு வர்றது உண்டு சில இடங்கள்ல. அதனால நன்னிருந்தா உடனே நிஷேத வாக்கியம் சொல்ல முடியாது. சில இடத்துல பர்யுதாச வாக்கியமா கூட இருக்கலாம். அப்படியும் இருக்குன்னு காமிக்கிறார். அபிச்ச பிரதிஷேத சோதனா நது வித்யேத பவன்மதே விதே விதிரேவது சோதனா அகிலா நஹி வேதே வச்சனம் நிவர்த்தகம். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அவதாரிக? கிஞ்ச பிரதிஷேத வாக்கியஸ்யாபி அனுஷ்டேயார்த்த நிஷ்டத்வே விதி பிரதிஷேத வேதா சித்தி ரதோபி நிஷேத வாக்கியஸ்யாபி அனுஷ்டேயார்த்த நிஷ்டத்வே விதி பிரதிஷேத வேதா சித்தி அதஹ நிஷேத வாக்கியம் ந அனுஷ்டேயபரம். என்ன சொல்றத? இப்ப நன்மை இருந்தா ரெண்டு விதமா வரலாம். நிஷேத வாக்கியமா கூட இருக்கலாம், பர்யுதாச வாக்கியமா கூட இருக்கலாம். இந்த பர்யுதாச வாக்கியம் நிஷேதபரம் இல்லை, அது விதிதான். ஏன்னா நேக்ஷேதோத்யந்தம் ஆதித்யம் என்கிற வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? ஆதித்யனுடைய ஈக்ஷணம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அப்புறம் என்ன அர்த்தம்? ஈக்ஷணாபாவம் சங்கல்பம் பண்ணணும்னு அர்த்தம். இப்ப ஒரு விதி மாறி ஆயிடுச்சு. பார்த்தால் நிஷேத வாக்கியம் மாதிரி தெரியறது, ஆனா விதி மாறி ஆயிடுச்சு. அந்த மாதிரி சில இடத்துல அப்படியே இருக்கட்டும். ஆனா எல்லா இடத்திலும் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்திலும் அப்படின்னு சொன்னால் எல்லாமே விதி வாக்கியம் தான், நிஷேத வாக்கியமே கிடையாது என்ற நிலைமையில் போயிடும். அது சரியில்லை. அதனால பிரதிஷேத சோதனான்னு தனி ஒன்று இருக்கு, நிஷேத வாக்கியம் தனி. களஞ்சம் பக்ஷயே, இது ஒரு நிஷேத வாக்கியம். அதனால எல்லா இடத்திலும் பர்யுதாசம் நம்மளால சொல்ல முடியாது. சில இடத்துல பர்யுதாசமா இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா விதி எல்லாமே விதின்னு போயிடும். அது சரியில்லை. அதனால அபிச்ச பிரதிஷேத சோதனா நது வித்யேத பவன்மதே விதே. விதியும் நிஷேதமும் தமிழ் வித்தியாசமே இல்லாம போயிடும். விதிரேவத்து சோதனா அகிலா நஹி வேதே வச்சனம் நிவர்த்தகம்னு வரும். நிவர்த்தகமான வச்சனமே கிடையாதுன்னு வரக்கூடாதுன்றதுனால பிரதிஷேதம் தனி இருக்குன்னு வச்சுக்கணும். அப்புறம் பிரதிஷேத வாக்கியவதத சகலம் விதிசூன்யமேவ பலவத் பவது வச்சனம் த்ரயீ சிரசி தத்துவமசி பிரபிருதி பிரபீதி தமசோபஹிருதே. கேட்கிறார் ஒருத்தர், பவத்வேவம் நிஷேதவாக்கியம் நிவர்த்தி நிஷ்டமேவ கிம் ஏதாவதா தவ ஆயாதம் இது சேத் வேதாந்தவாக்கியானாமபி அவித்யா நிவர்த்தி மாத்திரேண பிரதிஷேதவாக்கியவத் அனுஷ்டேயே வஸ்துனி பிராமாண்யா சித்தி இது இதம் ஆயாதம் மம இத்யாக. நிஷேத வாக்கியம் எப்படி நிவர்த்தி நிஷ்டமா இருக்கோ
ந களஞ்சம் பக்ஷே, இப்பேற்பட்ட வாக்கியங்கள் நிவர்த்தி நிஷ்டம் சொன்னேன் இல்லையா, நிவர்த்தியை தான் காமிக்கிறது. அந்த மாதிரி வேதாந்த வாக்கியங்களும் அவித்யா நிவர்த்தியை தானே காமிக்கிறது. அவித்யா நிவர்த்திக்காக தானே தத்துவோபதேசத்தை பண்றது. அதனால வேதாந்த வாக்கியங்களுக்கும் பிரதிஷேத வாக்கியவத் அனனுஷ்டேயே வஸ்துனி பிராமாண்யாசித்தி இது இதம் ஆயாதம் நம. எது அனுஷ்டானத்தை பண்ண முடியாதோ அப்பேற்பட்ட வஸ்துவை வச்சிருந்து பிராமாண்யத்தை சொல்லணும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு இருக்கு. இப்படி தெரியக்கூடிய அந்த வஸ்து எந்த விதமான அனுஷ்டானத்துக்கும் உபயோகப்படுத்த முடியாது. அனுஷ்டேய வஸ்து கிடையாது. அதனால அனனுஷ்டேய வஸ்து, அப்பேற்பட்ட அனனுஷ்டேய வஸ்துவில பிராமாண்யம் இருக்கு. எப்படி நிஷேத வாக்கியம் மாதிரி. நிஷேத வாக்கியம் எப்படி நிவர்த்தி நிஷ்டமோ, ந களஞ்சம் பக்ஷயே, எப்பேற்பட்ட வாக்கியங்கள் களஞ்ச பக்ஷனாதி நிவர்த்தி நிஷ்டம் சொல்ற மாதிரி இங்கேயும் வேதாந்த வாக்கியங்கள் அவித்யா நிவர்த்தி நிஷ்டம் சொல்லலாமே. அவித்யா நிவர்த்திக்காக ஏதோ ஒன்று உபதேசிக்கிறதுன்னு சொல்லலாம். சொல்றார், பிரதிஷேத வாக்கியவத் அப சகலம் விதிசூன்யமேவ பலவத் பவது. விதி இல்லாமலே பலவத்தும் சொல்லலாமே. பிரதிஷேத வாக்கியவத், பிரதிஷேத வாக்கியம் எப்படி விதி சம்பந்தம் இல்லாமலே பிரமாணமா இருக்கு, பலவத்தா இருக்கு. அப்படி வேதாந்த வாக்கியங்களும் விதி இல்லாமலே பலவத்துவம் சொல்லலாம். விதிசூன்யமேவ பலவத் பவது. வச்சனம் த்ரைசிரசி தத்துவமசி பிரபிருதி பிரதீச்சி தமசோபஹிருதே. பிரதீச்சி பிரத்யக் சைதன்யே பிரத்யகாத்மனி தமசஹ அபஹிருதே. தமசுனா அஜ்ஞானம். அஜ்ஞானத்தை போக்குறதுனால, அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்றதுனால தத்தமஸ்யாதி வாக்கியங்கள் வேதாந்த வாக்கியங்கள் பிரமாணம் சொல்லலாமே. அடுத்த ஸ்லோகம். நாமதாது சகிதோ நனிஷ்யதே பர்யுதாச விஷயோ மனீஷிபி ந பிரசக்த விநிவృత్తిவாதகோ பிராமணாதிஷு ததோபலம்பனா. ததேவம் நிஷேதவாக்கியே நயः स्वसंबंध्यभाव एव अर्थो मुख्यो न पर्युदासः इति यदुक्तम तन्नयुक्तम. அவதாரிகை கொடுக்கிறார். நிஷேத வாக்கியத்துல நயः स्वसंबंध्य भाव एव अर्थः मुख्यः न पर्युदासः इति. நிஷேத வாக்கியமா இருந்தால் அந்த நிஷேத வாக்கியம் உடனே பர்யுதாசம் சொல்லக்கூடாது. ஸ்வசம்பந்திய அபாவ முக்கியார்த்தோ வக்தவியா. அப்படின்னா நிஷேத வாக்கியத்தை நிஷேத பரமாவே சொல்லி ஆகணும் முதல். அது முடியாதுன்னா சரி பரியுதாசம் சொல்லலாம். அப்படிதான் சம்பிரதாயம். நிஷேத வாக்கிய நயः ஸ்வசம்பந்திய பாவ ஏவ அர்த்தோ முக்கியோ ந பரியுதாசः இது எதுக்தம் தன் நயுக்தம். இந்த சம்பிரதாயம் சரியில்லை. என்ன பாட்டைஹி அந்நியதோப உபபாதனா இது தன் மதம் உபஸ்தாபயதி. இந்த விஷயத்துல பாட்ட மதத்தை காமிக்கிறார். ஒரு நன்மை இருந்தா உடனே நிஷேத வாக்கியமா சொல்லி ஆகணும், இல்லைன்னா அது முடியாதுன்னா பரியுதாசம் சொல்லலாம். இப்படி ஒரு நியமம் கிடையாதுன்னு சொல்றார். நாமதாது சகிதோ மன்யிஷ்யதே பர்யுதாச விஷயோ மனீஷிபி. நாமதாது சகிதமான நன்ய. நன்யக்கு எங்க நாமயோகம் இல்லைன்னா தாத்து யோகம். இப்ப ந களஞ்சம் பக்ஷயே என்ற இடத்துல நன்யக்கு எங்க அன்வயம்? பக்ஷண கிரியையோட அன்வயம், தாதுவினோட அன்வயம். சில சமயத்துல உபபதார்த்தத்தோட அன்வயம் வரும். இந்த மாதிரி நாமத்தோடோ தாதுவோடோ அன்வயம் பண்ணி கிடைக்கக்கூடிய வாக்கியார்த்தத்தை தான் பர்யுதாசம் சொல்றது. பர்யுதாச விஷயோ மனீஷிபி ந பிரசக்த விநிவృత్తి வாச்சகோ அப்ராஹ்மணாதிஷு தசோபலம்பனா.
பிரசக்தா பிரசக்தஸ்ய நிவர்த்தி அதே சொல்றது இல்ல. அப்ராஹ்மணாதிஷு தசோபலப்தனா அப்ராஹ்மணம் ஆனையா இருக்கு. அப்ராஹ்மணான்னு சொன்னா என்ன? பிராமண பின்னஹா அர்த்தம். பிராமண பின்னஹா என்ற இடத்துல நாமத்தோட அன்வயம் இருக்கு. இங்க பிரசக்த நிவர்த்தி கிடையாது. என்ன அபிப்பிராயம் வியாக்கியானத்துல சொல்றாரு? அயமர்த்தா பிராமணோ நஹந்தவ்யா இத்தியத்திர பிராமணோ நாமார்த்தா ஹனனம் தாத்வர்த்தா. இங்க பிராமணோ நஹந்தவ்யா என்ற இடத்துல பிராமணன் நாமார்த்தம், ஹனனம் என்றது தாத்வர்த்தம். நியோகாதிகி கவ்யார்த்தா இது ஸ்திதி. அந்தவ்யா என்ற இடத்துல விதி, கவ்ய பிரத்யேகத்துக்கு விதி அர்த்தம். தத்ர நாமசகிதோ தாது சகிதோ வா யதா நஞ உபாதீயதே ததா சஹ பர்யுதாச விஷயோ மனிஷிபி இஷ்யதே இது யோஜனா. யதா நாமத்தோட அன்வயம், எப்போ நாமத்தோட அன்வயம் பண்றதோ தாதுவோட அன்வயம் பண்றதோ நஞக்கு, அது அங்க இடத்துல பர்யுதாசம்னு பண்டிதர்கள் சொல்றார். நாமதாதுபியாம் யோகா பிரசக்த வினிவர்த்தி வாச்சகோ நஞ நேஷ்யதே இது யோஜ்யம். என்ன அர்த்தம்? நாமதாதுபியாம் யோகே, இந்த நாமத்தோடோ தாதுவோடோ நனிக்கு அன்வயம் சொல்லும் பொழுது பிரசக்த வினிவர்த்தி வாச்சகத்துவம் கிடையாது. பிரசக்தத்தினுடைய நிவர்த்தி, பிரசக்த கிரியா நிவர்த்தி என்ற அர்த்தம் நனிக்கு கிடையாதுன்னு சொல்றது. உக்த பர்யுதாசவர்த்தௌ உதாகரணம் அப்ராஹ்மணாதிஷு தசோபலம்பனாத் இது. அப்ராஹ்மணமானயா என்ற இடத்துல பிராமணனுடைய ஆணையம் பிரசக்தம் அப்படி கிடையாது. பிராமணம் ஆணையம் இருக்கு, அவ்வளவுதான். பிரசக்தத்தினுடைய நிவர்த்தி கிடையாதுங்க. அதனால பிரசக்தத்தினுடைய நிவர்த்தி என்றது எல்லா இடத்திலும் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாதுன்னு காமிக்கிறார். அடுத்த ஸ்லோகம். அப்ராஹ்மண ஆதர்ம கிரோர் நனேஷ நாமான்வயாத் ஆஸ்ரித பர்யுதாச அந்யம் விருத்தஞ்ச சதாபிதத்தே நோத்யந்தம் இத்தியாதிஷு தாது யோகா. சொல்றார், அப்ராஹ்மண ஆதர்ம கிரோ, அப்ராஹ்மணான்னு இருக்கு, அதர்மஹான்னு இருக்கு. இந்த மாதிரி வார்த்தைகள் பார்த்தால் இங்க ந பிராமணா அப்ராஹ்மணா ந தர்மஹா அதர்மஹா தானே இருக்கு. இங்க அப்ராஹ்மணான்னு சொல்லும் பொழுது அந்யம் பிராமண பின்னஹான்னு அர்த்தம். பிராமணாத் அந்யஹா அப்ராஹ்மணா. அந்த மாதிரி தர்ம விருத்தம் அதர்மம் அங்க விரோதம் அர்த்தம். நன்னிக்கு அதர்மம் சொல்லும் பொழுது தர்ம பின்னம் சர்வம் அதர்மஹான்னு சொல்லக்கூடாது. எது தர்மம் இல்லையோ அதெல்லாம் அதர்மமா? அப்படி இல்லை. இப்ப பாருங்க, கிராமம் கச்சதி, தேவதத்தா கிராமம் கச்சதின்னு இருக்கு. கிராமம் கச்சதி, இந்த கமனம் தர்மமா? தர்மம் சொல்ல முடியாது. ஏதா கிராமோ கந்தவியாம் ஒரு விதி கிடையாது. புரியுது இல்லையா? கிராமம் கச்சதி, நகரம் கச்சதி, ஸ்வபிதி, போஜனம் கரோதி, எத்தனையோ கிரியைகள் இருக்கு. போஜனம் பண்றதுன்னு இருக்கு, இது தர்மமா? போஜனம் பண்றது தர்மம் சொல்ல முடியாது. ஏன் முடியாதுன்னா, போஜனம் குரு அப்படி ஒரு விதி கிடையாது. வேத விதி இருந்தா தான் தர்மம். போஜனம் பண்றதுனால ஒரு புண்ணியம் வருது அப்படி சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. போஜனம் பண்ணும் பொழுது சில நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அந்த நியமங்களால புண்ணியம் வருதுன்னு சொல்லலாம். சொல்லாமே வழியே போஜனம் பண்றதுனாலேயே ஒரு புண்ணியம் வருதுன்னு சொல்ல முடியாது. அதனால போஜனம் தர்மம் கிடையாது, சுவாபம் தர்மம் கிடையாது. இப்படி பார்த்தா எத்தனையோ கிரியைகள் இருக்கு. நகி கஷ்டி க்ஷணமப்பி ஜாது திஷ்டத்யா கர்ம கிருதம், ஏதோ பண்ணிட்டு தானே இருக்கு. இப்படி பண்றது எல்லாம் தர்மம் சொல்ல முடியுமா? ஆனா அதர்மம் சொல்ல முடியுமா? அதுவும் முடியாது. நான் இதுக்காக சொல்றேன்னா, தர்மம் இல்லைன்னு சொன்னா உடனே அதர்மம் சொல்ல முடியாது. தர்மத்துக்கு விருத்தமா இருந்தா தான் அதர்மம்.
அதனால அதர்மம் என்ற வார்த்தையில நஞ்சுக்கு விரோதம் அர்த்தம். அந்யம் விருத்தஞ்ச சதாபிதத்தே. இந்த மாதிரி இடத்துல நஞ்சுக்கு அப்ராமணா என்ற இடத்துல பிராமண விண்ணகான அர்த்தம், அதர்மஹா என்ற இடத்துல தர்ம விருத்தகான அர்த்தம். இப்படி அந்யம் விருத்தஞ்ச சதா அபிதத்தே. நோத்யந்தமித்யாதிஷு தாது யோகாத். நோத்யந்தம் ஆதித்யம் நேக்ஷேதோத்யந்தம் ஆதித்யம் இத்தியத்திர அந்த இடத்துல தாது யோகாத், தாதுவினோட சம்பந்தம் இருக்கிறதுனால நஞ்சுக்கு தாதுவோட அன்னம் இருக்கிறதுனால தாத்வர்த்தத்தினுடைய விபரீதத்தை சொல்றது. ஈக்ஷணாபாவ சங்கல்பகான அது எப்படின்னு காமிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல. நோத்யந்தமித்யத்ர நநேக்ஷணார்த்த சமீப காரியாந்தர முச்சியதேஹி ததஸ்ச நேக்ஷிஷ்ய இது ஈதృశీ ஸ்யாத் சங்கல்பனா சந்நிஹிதத்வஹேதோஹ. சொல்றார் நோத்யந்தம் இத்யத்ர நோத்யந்தம் நேக்ஷேத் ஓத்யந்தம் ஆதித்யம் இத்யத்ர நநீக்ஷணார்த்த சமீப காரியாந்தரம் உச்சதேஹி. நன்ய கிம் வததி. நன்யனால என்ன சொல்லப்படுறதுக்கு ஈக்ஷணத்தினுடைய சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம். நனீக்ஷணார்த்த சமீபம். நனீக்ஷணார்த்தம் என்ன? ஈக்ஷணத்தோட நன்ய அன்வயம் வந்தால் என்ன அர்த்தம் கிடைக்குமோ அந்த அர்த்தத்தோட சமீப கிட்ட இருக்கிற அர்த்தத்தை லட்சண சொல்றது. நன்யக்கு ஈக்ஷணத்தோட அன்வயம் வந்தா என்ன அர்த்தம் வரும்? ஈக்ஷணாபாவ அர்த்தம் வரும். இதோட கிட்ட இருக்கிற அர்த்தம் என்ன? ஈக்ஷணாபாவ சங்கல்பா. அதுதான் சொல்றார் சமீப காரியாந்தரம் உச்சியதே நயா ததச்ச நேக்ஷிஷ்ய இது ஈதృశీ ஸ்யாத் சங்கல்பனா அகம் நேக்ஷிஷ்யே. இப்படி ஒரு சங்கல்பத்தை பண்ணணும்னு அர்த்தம் கிடைக்கிறது. சந்நிஹிதத்வஹேதோ அந்த கிரியையோட கிட்ட இருக்கிறதுனா கிரியா சங்கல்பம் தான். அதனால அது லட்சணையானால அதுதான் லட்சணையினால அங்க சொல்லப்பட்டிருக்கு தெரியுது. அடுத்த ஸ்லோகம். திஜம் மஹன்யாம் கலஞ்ச மத்யாத் இத்யாதி வாக்கியே விதினாஸ்ய யோகாத் பிரசஜ்யமானார்த்த நிவர்த்தி மாத்திரம் நயோர்த்த இத்யாஸ்ரிதம் ஆதரேண. திஜம் மஹன்யாத். திஜம் மஹன்யாத் பிராமண வதத்தை பண்ணக்கூடாது. ந கலஞ்ச மத்யா களஞ்சத்தை சாப்பிடக்கூடாது. இத்தியாதி வாக்கியே விதினா அஸ்த யோகா. இப்பேற்பட்ட வாக்கியங்களில விதியோட நன்மைக்கு சம்பந்தம் இருக்கு. நன்மைக்கு எங்க அன்வயம்னு கேட்டா விதியோட அன்வயம். அப்படி விதியோட அன்வயம் இருக்கிறதுனால என்ன வரும்? அங்க அந்த விதிக்கு எது விபரீதமோ அந்த அர்த்தம் தெரியும். அதனால திஜம் ந ஹன்யாத் என்ற இடத்துல அந்யாதுன்னு சொல்லும் பொழுது விதி பிரத்யம் இருக்கு இல்லையா? அந்த விதி பிரத்யத்தினுடைய அர்த்தத்தோட நன்மைக்கு அன்வயம். அதனால நிஷேதத்தை தெரியுது. பிராமண ஹனனம் நகர்த்தவியம் நிஷேதம் தெரியுது. இப்படி ந களஞ்ச மத்யா களஞ்சத்தை சாப்பிடக்கூடாது. அத்தியாது என்ற இடத்துல ஒரு விதி இருக்கு. அந்த விதியோட அன்வயம் இருந்தால் நிஷேதம் தெரியும். விதியோட அன்னைக்கு அன்வயம் இருந்தா தான் நிஷேதம் தெரியும். அது சொல்றார் द्विजन्नहन्यान्न कलञ्जमद्यादित्यादि वाक्ये विधिना अस्य योगात् अस्य नञः विधिना योगात् प्रसज्यमानार्थ निवृत्ति मात्रम नञोर्थ इत्याश्रितम आदरेण. அங்க வந்து பிரசஜ்ய பிரதிஷேதா சொல்றது. பிரசக்த பிரதிஷேதம் எது பிரசக்தமா இருக்கோ, பிராமண ஹனனமோ களஞ்ச பக்ஷணமோ ஏதோ ஒண்ணு பிரசக்தமா இருந்தால் அந்த பிரசக்தமான கிரியையுடைய ஔதாசீன்யம் கிரியையிலிருந்து நிவர்த்தி ஆகிறது. இது அந்த அந்த இடத்துல நயர்த்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. இத்தி ஆசிரிதம் ஆதரேனா. அப்புறம் நாத்யாம் நஹன்யாம் ந பிலேயம் இத்யபி வாக்கியேஷு நன்யவத்சு வதந்தி மானசீம் சங்கல்பரூபாம் விதிவர்த்தினீம் கிரியாம் நோத்யந்தம் இத்தியாதி வசஸ்திவ ஆபரே. சில பண்டிதால் என்ன சொல்றார், இந்த இடத்திலும் ஒரு சங்கல்பம் சொல்லியாகணும்னு சொல்றார். அது நமக்கு அவ்வளவு அபிப்பிராயம் இல்லை அந்த மாதிரி. ஆனால் சில பேர் அப்படி சொல்றாரு காமிக்கிறார்.
களஞ்சம் நாத்யாத் சொல்லும் பொழுது ந அத்யாம், அகம் ந அத்யாம், அத்யாம் உத்தம புருஷ பிரயோகம், நான் சாப்பிட மாட்டேன் என்ற சங்கல்பம். அந்த மாதிரி ந ஹன்யாம், நான் கொல்ல மாட்டேன் என்ற ஒரு சங்கல்பம். நாத்யாம் ந ஹன்யாம் ந பிபேயம், குடிக்க மாட்டேன் என்ற சங்கல்பம். இத்யபி வாக்கியேஷு நன்யவத்சு வதந்தி மானசீம் சங்கல்ப ரூபாம் விதிவர்த்தினீம் கிரியாம். நன்யவத்சு வாக்கியேஷு, நன் இருக்கக்கூடிய வாக்கியங்களில மானசீம் சங்கல்ப ரூபாம் விதிவர்த்தினீம் கிரியாம் வதந்தி, வித்யதீனமான ஒரு கிரிய, விதிவர்த்தினீம் கிரியாம். என்ன அது? சங்கல்ப ரூபம், சங்கல்ப ரூபமான கிரியை. நோத்யந்தம் நேக்ஷேதோத்யந்தம் ஆதித்யம் என்ற இடத்துல ந ஈக்ஷே இப்படி ஒரு சங்கல்பம் சொல்லக்கூடிய வாக்கியம் அதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் சொல்லலாம். சில பேருடைய அந்த மாதிரி ஒரு கொள்கை இருக்குன்னு காமிக்கிறோம். சில வித்வான்களுக்கு அந்த மாதிரி ஒரு சித்தாந்தம் இருக்கு. அடுத்த ஸ்லோகம். வாக்கியேஷு நன்யவத்சு நிவர்த்தி மாத்திரம் பிரமேயமித்யப்யுபகம்யமானி பிரத்யக்ஷமானேன விருத்தியதே ஹி நிவர்த்தி சாஸ்திரம் ந ச யுஜ்யதே தத். என்ன சொல்றார்? நனு பிரத்யயார்த்தேன பிரதானேன மனஹ அன்வயம் பரித்யஜ்ய தாதுனா அப்பிரதானேன அன்வயः பர்யுதாசஸ்ச கஸ்மாதாஸ்ரீயதே இதி சேத் அதாத்வே பிரத்யக்ஷ விரோதாதித்யாக. எதுக்கு இங்க பிரதானமான பிரத்யார்த்தத்தை விட்டுண்ட? பிரகிருதி பிரத்யார்த்தையோர் மத்திய பிரத்யார்த்தா பிரதானம் ஒரு நியமம் இருக்கு. பிரத்யார்த்தம் அது பிரதானமா இருக்கு நியமம். இந்த நியமத்தை விட்டுண்ட அப்பிரதானமான தாதுவோட அன்வயம் பண்றது எதுக்கு கேட்டா ததாத்வே பிரத்யக்ஷ விரோதோ பவதி. வாக்கியேஷு நன்யவத்சு நிவர்த்தி மாத்திரம் பிரமேயமித்யப்யுபகம்யமானே பிரத்யக்ஷமானேன விருத்தியதே ஹி நிவர்த்தி சாஸ்திரம் ந ச யுஜ்யதே தத். அந்த நிவர்த்தி சாஸ்திரம் பிரத்யக்ஷ பிரமாணத்தோட விரோதம் ஏற்படுறது. அதுக்கு இப்போ மானாந்தர விரோதம் வந்தால் அப்பிராமான்யம் வரும் இல்லையா? அப்படி அப்பிராமான்யம் வரக்கூடாது என்றதுனால அந்த பிரத்யார்த்தோட அன்வயம் விட்டுண்டு தாதுனா அப்பிரதானேன அன்வயா பர்யுதாசா ஆசிரிதா. சில இடத்துல, எல்லா இடத்திலும் இல்லை, சில இடத்துல பர்யுதாசத்தை சொல்றாருனால் அதுக்கு காரணம் இருக்கு. அப்படி சொல்லலைன்னா பிரத்யக்ஷ விரோதம் வெறும் ஏற்படும் என்றதுனால பர்யுதாசத்தை சொல்றது, அவ்வளவுதான். பிரத்யக்ஷ விரோதம் இல்லைன்னால் விசேஷமா தான் சொல்லணும்னு காமிக்கிறார். சரி, இன்னைக்கு நான் இதோட முடிக்கிறேன். அடுத்த வாரம் பார்க்கலாம். நமஸ்காரம்.